வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த என் கண்களை ஏறெடுப்பே. கையை தட்டுவோம் எல்லாரும். வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஸ்தோத்திரம். நீங்க எல்லாரும் ரொம்ப விசேஷமானவங்க. உங்களை மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது. சிறப்பானவர்களை கர்த்தர் நம்மளை படைச்சிருக்காரு. ஒருத்தர் சொன்னாரு, கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்குமாம், கடவுளே வேண்டுமென்றால் தான் பெண் குழந்தை பிறக்குமாம். கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். சந்தோஷமே இல்லையா உங்களுக்கு? கையை தட்டுங்களே நல்ல. ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். ஆன்மா இல்லாத பறவை கடல் தாண்டி மலை தாண்டி சிகரங்கள் தாண்டி மேகம் தொட்டு இலக்கை அடையுமா. ஆன்மா உள்ள நம்ம, நம்பிக்கை உள்ள நம்ம எவ்வளவு காரியங்களை சாதிக்க பிறந்திருக்கோம். எல்லாரும் துக்கத்தெல்லாம் மறந்து சந்தோஷமா கர்த்தருக்காக வாழணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களை உற்சாகப்படுத்தும்படி சில நிமிடங்கள் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். நாம் வேதாகமத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது வாழ்க அப்படின்னா எதுக்கு சொல்லுவோம்? வாழ்க. ஒருத்தரை வாழ்த்தும் போது வாழ்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கட்சி சார்பாக ஏதாவது கூட்டம் நடக்குது அப்படின்னா அரசியல்வாதிகள் தலைவர்களை வாழ்க வாழ்வார்கள். அதுக்கப்புறம் ஒரு பொட்டனம் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒளிகன்ட்டு என்ன செஞ்சிருவாங்க? பெயருவாங்க. ஆனால் பைபிளில் சொல்லப்பட்ட வாழ்கைங்கிற வார்த்தை நமக்கு அப்படியே பலிக்குது. முதல் பெண்களை வாழ்க அப்படின்னு வாழ்த்துறது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பெண்ணை பார்த்து, மகதலேனா மரியாளை பார்த்து, மற்ற மரியாளை பார்த்து சொன்னாரு, வாழ்க அப்படின்னாரு. நீங்க வாழ்க, இயேசு வாழ்கன்னு சொன்ன பிறகு நம்ம வாழ்ந்து தானே ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். யாரு சொல்றதில்ல, இயேசு வாழ்கங்கிற ஏன் சொன்னாரு? எல்லா சீசர்களும் பூட்டப்பட்ட அறைக்குள்ள போய் ஒளிச்சு கிடக்காங்க. ஆனால் இந்த மரியாள் கூட்டம் மட்டும் கல்லறைக்கு பக்கத்துலையும் தெருவிலையும் அலைஞ்சிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா நேசம். இயேசு மேலே ரொம்ப நேசம். ஒருவேளை சிலுவையில் அரைஞ்சாலும் எங்களையும் அரைங்களே, அதை பற்றி கவலை கிடையாது. அப்படி யாரும் இருக்கீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கவலை கிடையாது. செத்தாலும் சாகுறோம், எங்களுக்கு இயேசு தான் வேணும். ரொம்ப பாசம் நேசம் வச்சதுனால தேடி தேடி அலையிறாங்க. தேடின உடனே கண்டுபிடிச்சாச்சு. செத்த சரீரத்தை பார்க்க போனவங்க உயிர்த்தெழுந்த சரீரத்தை பார்க்குறாங்க, மகிழ்ச்சி தாங்க முடியல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஓடுறாங்க, அறிவிக்க ஓடுறாங்க. தேடுறவங்க நடந்து வந்து தேடினாங்க, கண்டுபிடிச்ச உடனே ஓடி 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 போகிறாங்க. அப்போதான் இயேசு எதிர்பட்டு சொல்கிறாரு, வாழ்க வாழ்க. உடனே அவங்க பாதங்களை தழுவி கர்த்தரை அப்படியே பணிந்து கொண்டார்களாம். இதே இயேசு பூட்டப்பட்ட அறைக்குள்ள போகும்போது அங்கே ஆண்களை பார்த்து வாழ்கன்னு சொன்னாரா? சீசர்களை பார்த்து சொன்னாரா? சொன்னா அவ்வளோதான், பயத்திலே வாழுங்கன்னு அர்த்தம். அவங்ககிட்ட பயப்படாதீங்கள் அப்படின்னு தான் சொன்னார். பயப்படாத, தைரியமாக இரு, உங்களுக்கு சமாதானம். ஏன்னா அலக்கழிஞ்சிட்டு கிடக்குறாங்க. நம்ம பாசையில் சொன்னால் கட்டிலுக்கு இல்லையோ பீரோலுக்கு இல்லையோ எங்கேயோ ஒழிச்சு கிடக்குறாங்க. ஆனால் இந்த பெண்கள் இயேசுவுக்கு எதிர்பட்டு போனதுனால முதல் இயேசு வாழ்கன்னு சொன்னார்.
இன்னைக்கும் நீங்களும் நானும் இயேசுவை தேடி வந்திருக்கிறோம், பாசத்தோடு தேடி வந்திருக்கிறோம். அவரை பற்றி சொல்ல தேடி வந்த நம்ம அவரை பற்றி சொல்ல ஓடவும் போகிறோம், ஓடி ஓடி சொல்ல போகிறோம். யாரெல்லாம் தேடுறாங்களோ, யாரெல்லாம் ஓடி அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த காலை நேரத்தில் இயேசு சொல்றார் வாழ்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது யார் தெரியுமா வாழ்கன்னு சொன்னது? தேவதூதன் மரியாள் இந்த வீட்டுக்குள் பிரவேசித்து என்ன சொன்னாரு? மரியாளே, சொல்லுங்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒரு பெரிய திட்டம் ஒன்று போடப்படுது, பெரிய திட்டம், சாதாரண திட்டம் இல்லை, உலகத்தால் அங்கீகரிக்க முடியாத திட்டம். ஒரு கன்னி கற்பவதி ஆவாள் அப்படின்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னா அநேக நிந்தை அவமானங்களை தாங்கி சொல்லணும். அதனால தான் அதை தாங்கக்கூடிய சக்தியும் பலனையும் கொடுக்கும்படி தேவதூதனால் கர்த்தர் தேவதூதனை அனுப்பி வாழ்கன்னு சொல்ல வச்சார். வாழ்க, தேவதூதன் சொல்றான் வாழ்க. ஃபர்ஸ்ட் சொன்னா இது எப்படி ஆகும், கொஞ்சம் கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஆனால் அவன் சொல்ல சொல்ல அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், பரிசுத்த ஆவி உன் மேலே வரும், அப்படி ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல டக்குன்னு சொல்லிட்டான், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது. அவ்வளவுதான். தேவ திட்டத்தை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொரு பெண்ணையும் பார்த்து கர்த்தர் இன்னைக்கு சொல்றார் வாழ்க. தேவதூதன் சொல்றான் வாழ்க. தேவதூதன் சும்மா சொல்லல, தேவன் அனுப்பி தான் சொன்னான், தேவன் சொல்ல வச்சு தான் சொன்னான். ஆகினாலே இயேசு கிறிஸ்து வாழ்கங்கிறாரு நம்மளை பார்த்து, தேவதூதனும் வாழ்கங்கிறான். இது பைபிளை பாருங்க, சகோதரர்களுக்கு இப்படி வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இல்லை. ஆனால் மூன்றாவது அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 16 ஃபுல்லாக வாழ்த்துதல்லாம், எல்லாருக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுறாரு. அப்போ ஃபஸ்ட்டு வாழ்த்துதல் யாருக்கு தெரியுமா? முதல் வாழ்த்துகள் பெபையால், பிரிஸ்கில்லா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரியாள், பெர்ஷியால், ஜூனியா, திரிபோனால், திரிபோஷால், ஏகப்பட்ட பேர். ஆனால் முதல் நிறைய சகோதரர்களுக்கு வாழ்த்தினார், எப்பனேத் அப்படி நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க, நர்கீஸ் அப்படிலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் வாழ்த்துதல் பவுல் யாருக்கு தான் வாழ்த்தினார் சொல்லுங்களேன்? பெபையா. பெபையா சகோதரியா அப்படின்னா ஊழியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாலாம், ஊழியத்துக்கு ஆதரவாக இருந்தாலாம், ரொம்ப அவ ஊழியத்தை தாங்கினாலாம். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் பெண்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாழ்த்துதல் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இயேசு கிறிஸ்துவும் வாழ்கன்னு பெண்களை தான் சொல்றாரு, தேவதூதனும் வாழ்கன்னு பெண்களை தான் சொல்றா. அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பெரிய ஆளு, அவரும் கூட பெண்களை தான் என்ன சொல்றாரு? வாழ்கன்னு சொல்றாரு. இப்படி வாழ்த்துதலுக்குரிய நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்திருக்கோம்னா எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா, இதெல்லாம் ஒரு சத்தமா, கையை வேகமா தட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. தேவ பிள்ளைகளே, நீங்க ஊழியத்துக்கு ஒத்தாசையா இருக்கீங்களா? ஊழியத்தை தாங்குறீங்களா? ஊழியத்தை நேசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர்களோடு இணைந்து செயல்படுறீங்களா? நீங்க வாழ்த்துதலுக்குரியவர்கள், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து வாழ்க என் சகோதரியே வாழ்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் போட்டு சொல்லணும். இன்னைக்கே நீங்க 3 பேருடைய வாழ்த்துதலை பெற்று போறீங்க. சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்களேன், நல்ல சிரிச்ச முகத்தோட. வாழ்கன்னு சொல்லும் போது யாராவது கவலையோடு சொல்ல மாட்டாங்க, ஒளிகன்னு சொன்னா கவலையோட சொல்லுவாங்க. சிரிச்சுட்டு இன்னொரு சொல்லுங்க வாழ்க என் சகோதரியே வாழ்க. மேடையில் இருக்கிற சகோதரிகளும் சத்தமா சொல்லுங்களேன் வாழ்க வாழ்க. பிரைஸ் தி லார்ட். சரி, எல்லாரும் நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு பெற விரும்புகிறேன். அதாவது பைபிளில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஸ்திரீகள் சபையிலே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டார். அது உண்மையான ஒரு ஸ்தோத்திரம் சட்டத்திட்ட உபதேசமாக இருக்குமானால் எல்லா திருச்சபைகளுக்கும் அதை திட்டம் பண்ணி அவர் எழுதியிருப்பார். ஆனால் அது கொரிந்து சபையில் ஏற்பட்ட ஒரு குழப்படி. அதனால பவுல் சபையில் பெண்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னார். அந்த கொரிந்து சபை மிகப்பெரிய சபை, பெரிய சபை. அங்கே சில ஒழுங்கீனங்கள் நடந்தது. எப்படி அப்படின்னா, ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருப்பான், இன்னொருத்தர் போதகம் பண்ணுவாங்க, ஒரு பக்கத்தில் பாட்டு நடக்கும், இன்னொன்று ஆராதனை, இன்னொன்று தீர்க்க தரிசனம். இந்த நிலைமையில் பெண்கள் என்ன செய்வாங்களா, தங்கள் கணவரை பெயர் சொல்லி கூப்பிடுவார்களாம். இங்கேருந்து அங்கே, வீட்டு சாவி எங்கே இருக்குது, சாப்பாடு கொண்டு வந்தீங்களா, அப்படி இப்படின்னு இங்கேருந்து அங்கே ஒரே குழப்படியாக மாறிச்சு. இந்த மாதிரி குழப்படிகளை பவுலுக்கு எழுதி அனுப்புகிறார்கள்.
அப்பதான் ஒவ்வொரு காரியத்தையும் பவுல் சொல்றாரு. ஒருத்தர் போதகம் பண்ணும்போது போதத்தை கேளு, பாடும்போது பாடு, எல்லாரும் சாப்பிடும்போது சாப்பிடு அப்படின்னு ஒழுங்க திட்டம் பண்ணி கொண்டு இருக்கும் போதுதான் இந்த பெண்கள் அங்கே இருந்து தன் கணவர்களை கூப்பிடுறதும் அதை கேட்கறதும் இப்படி குழப்படி இருந்ததுனால சபையில் நீ பேசாத, வீட்டில் போய் பேசு அப்படின்னு சொன்னார். ஆனால் நீ சபையில் பிரசங்கிக்க கூடாது, பேசக்கூடாது, பாடக்கூடாது, துதிக்கக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு ஊழியமே இல்லாமல் போயிருக்கும். அதை பற்றி அவர் சொல்லவே இல்லை. கர்த்தரை எல்லாரும் துதிக்கணும், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையினாலே சாத்தா இந்த வார்த்தையை தனக்கு எடுத்துக்கொண்டு இன்னைக்கு ஊழியங்கள் வளர விடாதபடி பெண்களை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒரு கையை ஆட்டுங்கள் சத்தம் வருமா? ஒரு கையை அசைச்சால், ரெண்டு கையும் தட்டுனா, தட்டுங்க பார்க்கலாம், ரெண்டு கையும் தட்டுனா ஓசை. கணவன் மனைவி இருவரும் இணைந்து செய்யக்கூடிய ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எக்ஸாம்பிள், நமக்கு எக்ஸாம்பிள் பேச சொன்னது யார் தெரியுமா? இயேசு தான் சொல்றார், பேசு. என்ன சொன்னாரு? இயேசு பிறந்து பிள்ளைய கையில் தூக்கி வச்சிருக்காங்க. சிமியோன் தூக்கி வச்சிருக்கிறாரு. சிமியோன் தூக்கி வச்சு இயேசுவை புகழ்ந்து என் ரட்சணித்தை என் கண்கள் கண்டதேன்னு சொல்லி மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது அன்னாள் என்று சொல்லப்பட்ட 84 வயது அம்மா வந்து சொல்றாங்க, எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் தேவாலயத்திலே இயேசுவை குறித்து பேசினால், மீட்பரை குறித்து பேசினால், இயேசு கையில தவழ்ந்த உடனே பெண் பேச ஆரம்பிச்சாச்சு. அல்லேலூயா. இயேசு கையில தான் தவழ்ந்திருக்காரு. இங்க 84 வயசு பெண் வந்து பேசுறாங்க. அவங்க 84 வயசுனா எவ்வளவு டயர்டா? யாரு இங்க இருக்கீங்களா 84 வயசு இருக்காது, கம்ப உணிக்கிட்டு தான் வருவாங்க. ஆனா அவ சத்தமிட்டு பேசுகிறாள். யாரை பத்தி? மீட்பரை பத்தி. கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு எருசலேமே வாழ்கிற மக்களே, உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உதித்து விட்டது, அவர்தான் இயேசு என்கிற ரட்சகர் பேசுறா ஃபர்ஸ்ட். அப்புறம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனேயும் மரியாள்கிட்ட சொன்னார், மகதலேனா மரியாள்கிட்ட, நான் உங்களுக்கு முன்னால கலிலேயாவுக்கு போறேன்னு சொல்லி என் சகோதரத்தை போய் சொல்லு, போ வேகமா ஓடு. இயேசு சொன்ன உடனே தான் வேகமா என்ன செய்யறா? பேசுன்னு சொன்னாரு. இன்னைக்கு உலகமும் மனிதனும் சமுதாயமும் பேசாத, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி உங்க குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களை சொல்லிட்டு இருப்பாங்க, பேசாதம்மா, வாய் மூடு, உனக்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லி மட்டம் தட்டி வைக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, என் மகளே நீ பேசு, என்னை பத்தி பேசு, என்று நான் ரட்சகர் என்று பேசு, நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை பேசு, நீ தான் உலகத்துக்கு அதை பிரகடனப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு பேசுங்கிறாரு. ஓடி போய் பேசி பயந்து கிடந்தவங்க எல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டா மகதலேனா மரியா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நிறைய இடத்துல, ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து தேவாலயம் தான், நான் தேவாலயத்தில் தான் சொல்றேன், தேவாலயத்தில் அன்னாள் என்கிற பெண் பேசினாள். அடுத்து இன்னொரு தேவாலயத்தில் இயேசு வந்து இருக்கிறாரு. ஒரு பெண்ணை கையும் களவுமா விபச்சாரத்தில் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து விட்டாச்சு. இவளை கொல்லுங்கள், கல்லறிந்து கொள்ளணும், ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர்? அவர் பேசாமல் இருந்தார். கையை வச்சு விரலை வச்சு கீழே எழுதிட்டே இருந்தார். ஒருத்தனும் ஒன்றும் பண்ணாமல் நின்றுட்டே இருந்தான். கடைசியில் உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடவன், எல்லாம் கீழே போட்டுட்டு கல்லை போட்டு போயிட்டான். ஏறிட்டு பார்த்தா ஒருத்தரும் இல்லை. இப்போ இந்த பெண் பேசவே முடியாது, சாவுக்கு நியமிக்கப்பட்டவள், பேசவே முடியாது. இவ பயந்து தான் நடுங்கிட்டு நிற்கிறா. அடுத்த செகண்ட் க்ளோஸ். ஸ்தோத்ரா. அந்த பெண் சம்பந்தப்பட்டால் அவளுக்கு ஆண் வரணும், அவனை காணல. சமுதாயம் எவ்வளவு கொடுமையானது பாருங்க. அவன் தப்பிட்டான், இவன் நிற்கிறா. அப்படி நிற்கும் போதுதான் இயேசு சொன்னாரு, ஒருவனும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இப்ப பேச ஆரம்பிக்கிறா பாருங்க. இப்போ இவ்வளவு நேரம் சமுதாயம் பேச விடாம சாவுக்கு ஒப்பு கொடுத்த பெண்ணை இயேசு பேச வைக்கிறார். அவ சொல்றா, இல்லை ஆண்டவரே. மனசுக்குள்ள சொல்லியிருப்பா, உம்மை தவிர வேறு தேவன் இல்லை ஆண்டவரே, உம்மை போல பாவிகளை நேசிக்கிறவர் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே, உம்மை போல இரட்சகர் வேறு ஒருவர் இல்லை ஆண்டவரே, உம்மை போல எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற தெய்வம் இல்லவே இல்லை ஆண்டவரே. பேசிட்டாளா? ஒரு ஆமென் சொல்லுங்க. பேசாத அவளை இயேசு என்ன செய்யறாரு? இல்லை அப்படின்னா அதுல ஏகப்பட்ட அர்த்தங்கள் எடுக்கலாம். இயேசுதான் ரட்சகர். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல மனுஷர் ரட்சிக்கப்படும்படி இயேசுவின் நாமமே அல்லாமல் வேற நாமம் எங்க கட்டளையிடப்படவில்லை ஆண்டவரே. இல்லப்பா, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சாவுக்கு நியமிக்கப்பட்ட எனக்கு புது வாழ்வை கொடுக்க உம்மை போல ஒரு தெய்வம் வேற இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி பேசாம உலகத்தில் அடக்கி அடக்கி வைக்கிற ஒவ்வொரு பெண்ணையும் அவரை பத்தி சொல்றதுக்கு பேசும் வாயா கர்த்தர் வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நிறைய சொல்லலாம், ஏராளமான காரியங்களை. ஒன்று, இயேசுவை பேச வேண்டும்.
இயேசுவின் ரட்சிப்பை எங்கெல்லாம்? தெருவில் பேசலாம், ஆலயத்தில் பேசலாம், வீட்டில் பேசலாம், மரத்தடியில் பேசலாம், சந்தர்ப்பம் கிடைக்கிற எல்லா இடத்திலையும் இயேசு ரட்சகர்னு பேசலாம். பேசாத வாயெல்லாம் இன்னைக்கு திறக்கணும். ஆண்டவர் சொல்றார், நீ பேசாத கல்லு பேசுங்கிறாரு. கல்ல பேச விடக்கூடாது, நம்ம பேசணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை குறித்து? இயேசுவை குறித்து ஒன்று பேசணும். இன்னொன்று, சமுதாயத்தில் நடக்கிற அலங்கோலத்துக்காக நம்ம குரல் கொடுக்கணும். பார்த்தீங்களா, கொல்கத்தால வன்முறை, பாலியல் வன்முறைகள், எவ்வளவு கொடுமை, தாங்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒவ்வொரு நியூஸும் கேட்கும்போது கேட்கவே வேண்டாம் நியூஸுங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு கொடுமை. பெண் பிள்ளைகளுக்கு 5 வயசு பிள்ளை, 10 வயசு பிள்ளை, படிக்கிற பிள்ளைகள், கல்லூரி மாணவிகள், எவ்வளவு கொடுமைகள், வன்கொடுமை. ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்த அவலத்தை இயேசுவால் மாற்ற முடியும். ரெண்டாவது, உங்களால் என்னால் மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, முற்காலத்தில் தேவதாசின்னு ஒரு முறை இருந்துச்சு. தேவதாசி வீட்டில் 2 பிள்ளையை பிடிச்சு கொண்டு உள்ள போட்டுருவாங்க. அந்த சுப்பிரமணிய சாமின்னு சொல்லக்கூடிய ஒரு சாமிக்கு தாலியை கட்டி வச்சு, நீ இந்த கல்லுக்கு இவ வந்து மனைவி, உள்ள எல்லாம் அருவருப்பு நடக்கும். தேவதாசின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க பள்ளிக்கூடத்துலலாம். மிராசுகள், செல்வந்தர்கள், அரசியல், இப்படி எல்லாம் பெண் பிள்ளைகளை அப்படி கொடுமை பண்ணி உள்ளே கிடந்து டான்ஸ் ஆடணும், உள்ளே கிடந்து எல்லாம் பண்ணணும். அவங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது, வீட்டுக்கு வர முடியாது, ஆலயத்து அந்த கோயிலில் இருந்து சாகணும். தேவதாசிகள் பிள்ளைகளை பற்றி தீமிதிக்க பண்ணி கொல்லுவாங்க. கொடுமை நடந்துச்சு. ஆனால் அதற்குன்னு எமி கார்மைக்கல் அம்மையார் இந்த பூமிக்கு வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தாங்க. பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு சீர்திருத்தத்தை உண்டாக்குனாங்க. டோனாவூரில் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி 1000க்கும் மேற்பட்ட தேவதாசிகளை காப்பாற்றி இயேசுவின் பிள்ளையாக மாற்றிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் சட்டசபையில் முத்துலட்சுமி அவங்க வந்து டாக்டர், முதல் பெண் மருத்துவர், அவங்களும் செயல்பட்டாங்க. இப்படி சில தலைவர்கள், ஆண் தலைவர்கள், அவர்களும் போராடினாங்க. இப்படி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தேவதாசிங்கிற ஒரு கொடுமை பெண் பிள்ளைக்கு இல்லாம போயிட்டு அது உண்மையானால் இன்றைக்கு இந்தியாவில் நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள் இல்லாமல் போகும். அதற்கு எமி கார்மைக்கல் மாதிரி பேசுற, செயல்படுற துடிப்புள்ள பெண்கள் எனக்கு தேவை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு பிள்ளைக்கு நடக்க நமக்கு என்னன்னு இருக்காதீங்க. ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கு நடக்கும்போது உங்க உள்ளம் துடிக்கணும். எத்தனை பேருக்கு துடிச்சிச்சு? ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாருங்க தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட துடிப்புள்ள பெண்களை தான் கர்த்தர் இன்னைக்கு இங்க கொண்டு வந்திருக்கிறார். பெண் பிள்ளைக்காக குரல் கொடு, பெண் பிள்ளைகளுடைய அந்த சங்கடத்தை நீ மாற்றி போடு, அதற்காக செயல்படு அப்படின்னு ஆண்டவர் வந்து இன்னைக்கு சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் என்ன அப்படின்னா, ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கிற சகோதரிகளுக்கு சொல்றேன், ஆண் பிள்ளைகளை வளர்க்கும் போது எப்படி வளர்ப்பாங்க தெரியுமா? ஏடா நீ பாட்டு சுத்திட்டு வா, நீ தெருவில் எங்கடால் போயிட்டு வா, எத்தனை மணிக்குனாலும் வீட்டுக்கு வா, நீ ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லி பெண் பிள்ளைகளை அப்படி ஒழுக்கமாக வளர்ப்பாங்க. ஆனால் ஆண் பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க. உங்க இஷ்டத்துக்கு போயிட்டு நீ எங்க வாங்க, கடைசியில் அந்த பிள்ளை தான் வன்முறையாளனா, பாலியல் வன்கொடுமை செய்கிற பிள்ளையா அவன் மாறிடுறான். தெய்வ பிள்ளைகளை கவனிங்க. ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒவ்வொரு பெண்ணும் தம் பிள்ளைய சின்னதில் வளர்க்கும் போதே உங்க தெருவில் உள்ள, உங்க சபையில் உள்ள பிள்ளைகளை பார்த்து சொல்லி வளர்க்கணும். இது உன் தங்கை, இது உன் அக்கா, இது உனக்கு சொந்தமானவள், இவளுக்கு பாதுகாப்பு நீதா, இவளை பட்சமா நடத்தணும், நேசமா நடத்தணும் சொல்லி சொல்லி வளர்த்தா கண்டிப்பா சபையில முதல்ல சீர்திருத்தம் வரும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் ஆண் பிள்ளையை அப்படி வளர்த்தா கண்டிப்பா அது தேசத்துல அப்படியே இன்க்ரீஸ் ஆகி கண்டிப்பா ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க செயல்படுவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்களோ அப்படியே ஆண் பிள்ளைகளை ஈக்குவலா கரெக்டா அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க விஷயத்தை சொல்லிக் கொடுத்து சிறப்பானவர்களாய் நீங்கள் வளர்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமைகள் என்கிற ஒரு கொடூரமான காரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க சபையால் முடியும், தேவனால் முடியும். அல்லேலூயா. தேவனால் முடிகிற காரியம் கண்டிப்பா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஒரு லைன் தேவனாலே கூடும், கீழே உள்ள லைன் விசுவாசிக்கிறவனாலே கூடும். தேவனால எப்படி கூடுதோ அவரை விசுவாசிக்கிறவனாலும் கூடும். ஆகினாலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் உங்கள் பிள்ளைகளை சகோதர சகோதரி என்று சொல்லி, சகோதரின்னு சொல்லி மற்ற பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். அதோடு ஆண் பிள்ளை அழுதால் அழாதன்னு சொல்லாதீங்க. ஆண் பிள்ளை அழுதா, டேய் நீ ஆண் பிள்ளைடா, நீ அழக்கூடாது,
அப்படின்னு சொல்லி அவனை இருக்கிறதாங்க. இருதயம் கடினமா போயிடுது. அன்பு, இரக்கம், ஈக, தயவு எதுவுமே இருக்காது. ஏன்னா அவன் அழமாட்டான். அழாத அழாத அழாதன்னு சொல்லி சொல்லி அடக்கி அடக்கி வச்சு கடைசியில் இருதயம் கல்லா மாறிடும். யாரை பார்த்தாலும் ஈக குணமே வராது. அவன் கல்லா தான் இருப்பான். பைபிளில் பாருங்க, யோசிப்பு அழுதான், தாவீது அழுதான், ராஜா அழுதுருக்கிறான், சிங்காசனில் உட்கார்ந்துருக்க அழுதுருக்கான். ஒரு ஃபீலிங்ஸ் வரும்போது அழுன்னு சொல்லணும். அழுதா அழு, சிரிச்சா சிரி, கோபப்பட்டா கோபப்படு, எல்லா ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தினாதான் அவன் இருதயம் சரியா இருக்கும். அழாத அழாதன்னு சொல்லி இன்னைக்கு பெண்கள் தான் இப்படிப்பட்ட காரியத்துக்கு காரணமாக இருக்கிறார்கள். ஆகையினாலே பிள்ளைகளை நல்ல கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதத்தில் பெண் பிள்ளைகள் நம்முடைய சொத்து உரிமை என்று சொல்லி பாசத்தோடு வளருங்க. கண்டிப்பா பாலியல் வன்கொடுமை மாறும். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆகையினாலே ஒன்று, இயேசுவை அறிவிக்க போங்க, பேசுங்க, இயேசுவை பற்றி பேசுங்க. இன்னொன்று, சீர்கேடுகள் பூமியிலே நடைபெற விடாதபடி அதற்காக குரல் கொடுங்கள். பெண்கள் கூட்டம் எதுக்கு வைக்குது? வல்லமை பெண்கள் முகாம். நாம் வல்லமை பெறுவதோடு தேசம் இயேசுவால் வல்லமை பெற வேண்டும். இயேசுவுக்குரிய தேசமாய் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கு, எல்லாருக்கும். ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த முழு உலகத்தையுமே மூழ்கடிக்கிற கடலால், கவனிக்கீங்களா, முழு உலகத்தையுமே மூழ்கடிக்கிற கடல் சமுத்திரத்தால் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாது. ஒரு துளி எண்ணெய் முடுகான், ஒரு துளி எண்ணெயை இவ்வளோ பெரிய கடலால் மூழ்கடிக்க முடியாது. ஆனால் உலகத்தையே மூழ்கடிச்சிடும். பார்த்தீங்களா? அதுக்கும் முடியாது ஒன்று இருக்கு. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் புள்ளி அளவோ பெரிய அளவோ நீங்கள் விசேஷமானவங்க, நீங்கள் சிறப்பானவங்க. உங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்கு, உங்களுக்குள்ள வல்லமை இருக்கு. கர்த்தர் உங்களை வல்லமைப்படுத்தி அதிகாரப்படுத்தி தேசத்தை அசைக்கக்கூடிய சக்திகளை மாற்றி இருக்கிறார். ஆகினாலே பெண்களே, நீங்க வாழ்க வாழ்க. எல்லாரும் கையை பிடிச்சு சொல்லுங்க, வாழ்க வாழ்க. இந்த சகோதரர்களுக்கு கோவம் வருது என்னமோ தெரியல, பார்த்துட்டே இருக்காங்க ஒரு மாதிரி. ஸ்தோத்திர, பிரைஸ் எல்லாம். எல்லாரும் சத்தமா கையை வைத்தி வாழ்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுதான் வாழ்த்துதலுக்குரியவர். ஆனா அவரே நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? வாழ்க. அந்த இயேசுவுக்கு ஒரு 3 வாழ்க போடுவோமா? இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க. தொடர்ந்து தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஆமென்.